இதேவேளை களனி பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் மேவின் சில்வாவிற்கு இடையிலான கருத்து முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் வகையிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று மாலை நடைபெற்றது. பொதுசன தொடர்புகள் மற்றும் மக்கள் விவகார அமைச்சில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. ගරු ආචාර්ය මවින් සිල්වා ඇමතුමා අමාත්‍යවරයෙක් හැටියට ඒ වගේම කැලණි ප්‍රදේශයේ සංවිධායකවරයා හැටියට மேவின் சில்வா அமைச்சராகவும் கழனி தொகுதி அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நேரடி கொள்கை பின்பற்றியவாறு கழனி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் வகையிலான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். கழனி பிரதேச சபையின் அனைத்து உறுப்பினர்களும் எம்மவர்களாவர். அவர்களதும் அமைச்சரதும் நோக்கங்களை ஒன்றிணைத்து கழனி பிரதேசம் அபிவிருத்தி அடைவதனை காண விரும்புகிறோம். ඒ අයත් ඒ වගේම ගරු ඇමතුමාගේ අදහසුත් එකතුව කැලණි ප්‍රදේශයේ සංවර්ධනයක් වෙනවා දකින්න අපි කැමතියි. කැලණිය ප්‍රාදේශීය සභාවට ස්වාධීනව ඔවුන්ගේ කටයුතු කරගෙන යාම சுயாதீனமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கழனி பிரதேசத்திற்குள்ள உரிமைகளை சீர்குலைப்பதற்கு நாம் ஒருபோதும் எண்ணியதில்லை. அத்துடன் தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் கழனி பிரதேசத்திற்கான பொது வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் நாட்டுக்கு பொது வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் அமைச்சர் மேவின் சில்வாவினால் ஆற்றப்படும் சேவையை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் ஒன்றியம் என்ற ரீதியில் அதற்கு மதிப்பளிப்பதற்கு நன்றி மறவாத சமூகம் என்ற வகையில் நாம் ஒருபோதும் மறப்பதில்லை. තාමත් ඉහළින් ඔසවා තබන්නට අප කෘතඥ සමාජයක් වශයෙන් අප අමතක කරන්නේත් නැහැ. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்துவில் கட்சி பிரதி தலைவருக்கான உத்தியோகபூர்வ அலுவலக அறை நேற்று முதல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் நாம் வினவினோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் என்ற வகையில் எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ அறைகள் தற்போது கிடைக்காமல் போயுள்ளன. இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் எனது பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றிக் கொள்வதற்கு நான் எண்ணியுள்ள அதேவேளை இந்த நடவடிக்கையால் நான் பின்வாங்கப் போவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை வலுப்படுத்தவும் அதன் ஆதரவாளர்களை வலுப்படுத்தவும் உத்தியோகபூர்வ அறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்ற தயாராக உள்ளேன். மக்களை இணைத்துக் கொண்டு நான் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வ அறையை மூடுவதன் மூலம் தடுக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இதுவேளை மாத்தளையில் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் திட்டமிட்டுள்ள வகையில் தாம் கலந்து கொள்ள உள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். நாளைய தினம் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை நான் சந்திக்க எதிர்பார்த்துள்ளேன். இந்த கூட்டங்கள் நடைபெற மாட்டாது என சிலர் வதந்திகளை பரப்பியுள்ளனர். அது தவறான செய்தியாகும். ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்காக நான் நடத்தவுள்ள கூட்டங்களை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தகைய தடைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் நாளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கூட்டங்கள் கட்டாயமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேவேளை தெதிகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் சஜித் பிரேமதாச இன்று பிற்பகல் கலந்து கொண்டிருந்தார். புதிய ஆண்டின் முதலாவது சசுரட் அருண வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் தெதிகம மெனி கடவர புராண ரஜமகா விகாரையின் புனர் நிர்மாண பணிகளுக்காக இதன்போது நிதியுதவி வழங்கப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீம் மற்றும் சம்பிகா பிரேமதாச ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். මම මේ ස්ථානයට පැමිණියේ විහාරස්ථ දායක සභාවේ අරමුදලේ ඒ රුපියල් 50,000ක් තැන්පත් කරලා விகாரை நிதியத்தின் 50,000 ரூபாவை வைப்பிலிட்டு அதன் பற்றுச்சீட்டை கௌரவ நாயக தேரரிடம் கையளிப்பதற்கு இங்கு வந்துள்ளேன். இங்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த சிறிய நடவடிக்கையின் மூலம் எம்மை பற்றியும் எமது பயணம் தொடர்பாகவும் கட்சி தொடர்பாகவும் ஒரு மதிப்பீட்டினை மேற்கொள்ள முடியும். පුංචි වැඩ කටයුත්ත තුලින් ඔබලාට පුළුවන් අපි පිළිබඳව අපේ ගමන පිළිබඳව අපේ පක්ෂය පිළිබඳව යම්කිසි තක්සේරුවක් ඇති කරගන්න. தேர்தல்களில் தோல்வியுற்று மக்கள் செல்வாக்கற்ற குழுவினரே தொடர் தோல்விகளை சந்தித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இத்தகையவர்கள் கட்சியில் பல்வேறு பதவிகளை வகிப்பதுடன் சேத்திரனற்ற தலைவரையும் பாதுகாத்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு தந்திரங்களை கையாண்டு தொடர்ந்தும் தலைமை பதவியை தக்க வைத்திருப்பதற்காக தேர்தல்களில் தோல்வியுற்றவர்களை பயன்படுத்துவதாக கட்சி செயற்பாட்டாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக செயற்குழுவில் தமக்கு சாதகமான நிலைமையை உருவாக்கிக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே இத்தகைய தோல்வியுற்றவர்களை பயன்படுத்தி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். செயற்குழுவின் தீர்மானம் மிக்க சில பொறுப்புகள் தலைமைத்துவத்தினால் இத்தகைய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதன் மூலம் அது புலனாவதாக கூறப்படுகின்றது. கடந்த பொதுத் தேர்தலின் போது இலங்கையிலேயே 2ஆம் இடத்திற்கு கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்று தெரிவான சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்காக போட்டியிட்டார். எனினும் அந்த பதவிக்கு கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் த கமகே தெரிவானார். அவர் பொதுத் தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அந்த மாகாண சபையின் அதிகாரத்தை கட்சிக்கு பெற்றுக் கொடுக்க தவறிய ஒருவர் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்திறன் மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். கமகேயின் மனைவியான அனோம கமகியும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று கட்சியின் பொருளாளர் பதவிக்கும் எவ்வித மக்கள் செல்வாக்குமற்ற செனரத் கப்புகோட்டுவ தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக சில காலம் பதவி வகித்த கப்புகோட்டுவ கட்சியின் தொடர் தோல்விகளை அடுத்து தலைவரினாலேயே பதவி நீக்கப்பட்ட ஒருவர் என்றும் கட்சியின் செயற்திறன் மிக்க உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று திஸ்ஸா அத்தநாயக்க, ஜோசப் மைக்கேல் பெரேரா ஆகியோரும் முக்கிய பதவிகளை வகிப்பதுடன் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தேசிய பட்டியல் மூலமே நியமிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சாகல ரத்நாயகவும் செயற்குழுவில் இடம்பெற்றுள்ளமை ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் செல்வாக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பிற்கு இலக்காகியுள்ளது. அந்த மாவட்டத்தில் கூடுதல் விருப்பு வாக்குகளை பெற்று தெரிவான புத்திக பத்திரன செயற்குழுவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதுடன் 2ஆம் இடத்தில் இருந்த மங்கள சமரவீர செயற்குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை நகைப்புக்குரிய விடயமாகும் எனவும் செயற்திறன் மிக்க உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். 2 தடவைகள் பொது தேர்தலில் தோல்வியுற்ற சாந்தினி கோங்காகே லக்வெனிதா அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கட்சி செயற்குழுவிலும் ரணில் விக்ரமசிங்கவினால் உள்வாங்கப்பட்டுள்ளமை இந்த உறுப்பினர்களின் வெறுப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. இது தவிர ஒருபோதும் தேர்தலில் போட்டியிடாத மலிக் சமர் விக்ரம போன்றவர்களும் செயற்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கட்சி தொடர்பில் முக்கிய தீர்மானங்களையும் முடிவுகளையும் மேற்கொள்கையில் மக்கள் செல்வாக்குள்ள பிரதிநிதிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக செயற்திறனுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருதுகின்றனர். அண்மையில் நடைபெற்ற தலைவர் தெரிவிக்கு சில தினங்களுக்கு முன்னர் தமக்கு நெருக்கமான சிலரை செயற்குழுவில் இணைத்துக் கொண்ட செயற்பாடும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்களின் விமர்சனத்துக்கு இலக்காகியுள்ளது. விக்ரமசிங்கவிற்கு நெருக்கமான அந்த நபர்கள் குறித்த தகவல்களை அடுத்த திங்கட்கிழமை இந்த விசேட தொகுப்பின் மூலம் வெளியிட எண்ணியுள்ளோம். மக்கள் செல்வாக்கற்ற இத்தகைய நெருக்கமானவர்களை பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவினால் தமது பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடிந்துள்ள போதிலும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என கட்சியின் செயற்திறன் மிக்கவர்கள் கருதுகின்றனர். பதவிகளுக்காக கட்சியினுள் நடத்தப்படுகின்ற தெரிவின் போது தமக்கு நெருக்கமானவர்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவதன் மூலம் திருப்தி அடைகின்ற போதிலும் நாட்டு மக்களின் வாக்குகளை பெற முடியும் என நம்புவதில் ஏமாற்றமே கிடைக்கும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்திறன் மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். கட்சியின் பதவிகளை இவ்வாறு பகிர்ந்தளிப்பதன் மூலம் தமது தலைமைத்துவ பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் வழிமுறைகளின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சி படு தோல்வியை சந்திக்க நேரிடும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கட்சியின் வாக்கு வங்கி வீழ்ச்சியடைந்துள்ளதன் மூலமும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் விருப்பு வாக்குகள் நாளுக்கு நாள் கரைந்து செல்வதன் ஊடாகவும் அது தெளிவாவதாக கட்சியின் செயற்திறன் மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். மக்கள் செல்வாக்கின் அடிப்படையிலேயே கட்சியின் வெற்றி தங்கியுள்ளது. அதேபோன்று கட்சி வெற்றி பெறுவதன் அடிப்படையிலேயே தலைமைத்துவமும் தங்கியுள்ளது. மக்கள் செல்வாக்கற்ற மற்றும் தமக்கு நெருக்கமானவர்களில் தங்கியிருப்பதன் மூலம் அவரின் வாக்கு வங்கியும் நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகின்ற நிலையில் தலைவரினால் கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களும் செயற்திறன் மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் விமர்சித்து வருகின்றனர். எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 2 மடங்காக வளர்ச்சியடையும் என மத்திய வங்கியின் தலைவர் அஜித் நிவாட் கப்ரால் குறிப்பிடுகின்றார். இந்த மாற்றத்தின் பொருட்டு வங்கித்துறைக்கு பாரியதொரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கொழும்பில் இன்று வங்கிக் கிளை ஒன்றை திறந்து வைத்த சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியின் தலைவர் அஜித் நிவாட் கப்ரால் நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியில் வங்கிகளின் பொறுப்பு குறித்து கருத்து வெளியிட்டார். And in the next 4 years,
தற்போது எமது உத்தேச தேசிய உற்பத்தி 59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடையும் என நாம் எதிர்பார்க்கிறோம். எதிர்வரும் சில வருடங்களில் இது உயர்ந்த வளர்ச்சியாகவே கருதப்படும். பல விடயங்கள் ஒரே நேரத்தில் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் மக்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனினும் அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும். இதுவே எதிர்காலத்தில் நமக்குள்ள சவாலாகும். இந்த சவால் வங்கிகளையே அதிகளவு பாதிக்கும். இதனை முகம் கொடுப்பதற்கு வங்கித்துறையில் வழிமுறைகள் மற்றும் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். To be able to make use of the changes that are taking place as well. 2012ஆம் ஆண்டிற்கான தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி மற்றும் அபிவிருத்தி திட்டத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக அனுசரணையுடன் வார இறுதியில் நடமாடும் சேவை ஒன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாச்சதுவ பிரதேச செயலாளர் பிரிவு உள்ளடங்கும் வகையில் அனுராதபுரம் குடாநெலுபவில் உள்ள துட்டகைமூனு மகா வித்தியாலயத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியவின் தலைமையில் இந்த நடமாடும் சேவை நடைபெறவுள்ளது. மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையிலான 57 அமைச்சுக்களை சேர்ந்த அரச ஊழியர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பிரிவைச் சேர்ந்த மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு இந்த நடமாடும் சேவையினூடாக தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனெனில் அனைத்து அரசு திணைக்களங்களும் அமைச்சுக்களும் இதில் பங்கேற்க உள்ளன. சிரச ஊடக நிறுவனமானது இதற்கான பங்களிப்பை வழங்கியுள்ளது. அந்த வகையில் தேசத்திற்கு மகுடம் குழுவினர் சார்பில் நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை முன்னிட்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடையே ஊடகம் பற்றிய அறிவினை வழங்கும் நோக்கில் கலுவீரசேன மகா வித்தியாலயத்தில் நாளைய தினம் ஊடக செயலமர்வு ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்துள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள திறமை மிகுந்த இளைஞர் யுவதிகளை இனங்கண்டு அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை வழங்குவதற்காக சிரச நியூஸ் ஃபர்ஸ்டினால் மேற்கொள்ளப்படும் முயற்சிக்கும் நடமாடும் சேவையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக அவர்கள் வழங்கும் பங்களிப்பிற்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு இலவசமாக கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு முகாம்களிலும் தனியாக வீடுகளிலும் சுமார் 90,000 இலங்கை அகதிகள் வாழ்ந்து வருகின்றனர். நாடு திரும்புவதற்காக இந்த சலுகை வழங்கப்படாத பட்சத்தில் கடவுச்சீட்டுக்காக 4,400 ரூபாய் கட்டணம் செலுத்த நேரிடுவதாக திணைக்களம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நகர்ப்புற மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றிருந்த பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான பரதநாட்டியம் தற்போது கிராமிய மக்களிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. இலங்கையின் தோட்டங்களிலேயே தமது வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்ற மலையக சிறார்களும் பரதநாட்டிய கலையை பயில்வதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் வகையிலான பின்தங்கிய பிரதேசத்தைச் சேர்ந்த இச்சிறார்களின் நடனங்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழர்களின் கலை கலாசார சமய விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையிலான கண்ணன் நடனம், உழவர் நடனம், கிராமிய நடனம், நாட்டியம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களையும் இந்த சிறார்கள் அரங்கேற்றியுள்ளனர். இதுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.